செய்திகள் தொடர்கின்றன. கரூர் மாவட்டம் தரகம்பட்டி விளையப்பட்டியை சேர்ந்தவர் கருணகிரி. இவர் நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் நாட்டு துப்பாக்கியால் சுட்டதில் அருணகிரி காயமடைந்தார். இதனையடுத்து அவரை மீட்ட மக்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் அடுத்த சின்ன கசிநாயக்கன்பட்டி பகுதியை சேர்ந்தவர் சாமிநாதன் மனைவி லல்லி. இவர் கடந்த 10ஆம் தேதி நத்தம் புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கழிவறையை கட்டியுள்ளார். இந்நிலையில் அந்த வழி பொது வழி எனவும் பொதுமக்கள் சென்று வர இந்த கழிப்பறை இடையூறாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் வருவாய்த்துறையினரிடம் புகாரும் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் மாவட்ட ஆட்சியர் சிவ சவுந்தரவல்லி உத்தரவின் பேரில் வருவாய்த்துறையினர் முன்னிலையில் கந்தளி போலீசார் பாதுகாப்புடன் ஆக்கிரமித்து கட்டிய கழிவறையை ஜேசிபி இயந்திரம் மூலம் வருவாய்த்துறையினர் இடித்து அகற்றினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அதிமுக மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் பரமசிவம் தலைமை வகித்தார். இந்த கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மற்றும் நகர ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய பரமசிவம், வெறும் அமைச்சர் பதவிக்காக நடிகர் விஜயின் பெண் சீட்டில் போய் உட்கார்வதற்கு எந்த ஒரு உண்மையான அதிமுக தொண்டரும் ஒருபோதும் நினைக்க மாட்டான் என கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் மீண்டும் அதிமுகவை அரியணையில் ஏற்றி மக்களுக்கான ஆட்சியை தர கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். சென்னை OMR சாலை சோழிங்கநல்லூரில் உள்ள சென்னை மாநகராட்சி 15வது மண்டல குழு அலுவலகத்தில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ பி சரவணமூர்த்தி கலந்து கொண்ட நிலையில் அவருடன் சேர்ந்து தவேக கட்சியினர் அரங்குக்குள் உள்ளே புகுந்து ரீல்ஸ் எடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். அதேபோல் அந்த கட்சியை சேர்ந்த ஒருவர் மைக்கில் சோழிங்கநல்லூர் தொகுதி முழுவதும் உள்ள சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். அரசு விவகாரங்களில் தவேகவினர் தலையிடுவது பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட பெருங்குடியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அமைச்சர்கள் நிர்மல்குமார் அவர்களின் அறிவுறுத்தல் படியும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் மருதபாண்டி அவர்களின் வழிகாட்டுதல் படியும் ஒன்றிய செயலாளர் டி காளி முன்னிலையில் தவேக நிர்வாகி அப்பள முருகேசன் ஏற்பாட்டின் பேரில் 100 தூய்மை பணியாளர்களுக்கு சேலை இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஒன்றிய பொறுப்பாளர் விக்னேஷ் மற்றும் பெருங்குடி பகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் ஆர்கேபேட்டையில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த மிதமான மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மின்கம்பம் உடைந்து மரங்கள் சாய்ந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் ஆர்கேபேட்டை அருகே கிருஷ்ணாகுப்பம் கிராமத்தில் கடந்த 2 நாட்களாக மின்சாரம் இல்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்து மின் ஊழியர்கள் மெத்தனமாக செயல்படுவதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கிருஷ்ணாகுப்பம் கிராமத்தில் உள்ள மாநில நெடுஞ்சாலைகளில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை OMR சாலை சோழிங்கநல்லூர் அருகே உள்ள நீதிமன்றம் அருகில் குழந்தை அழுகை சத்தம் கேட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் அரசு கழிப்பறைக்கு சென்று பார்த்தபோது ஒரு பச்சிளம் குழந்தை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் நிகழ்விடத்துக்கு வந்த செம்மஞ்சேரி காவல் ஆய்வாளர் ராஜசேகர் ஆம்புலன்ஸுக்கு காத்திருக்காமல் குழந்தையை மீட்டு தனது வாகனத்தில் அழைத்து சென்று அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து பச்சிளம் குழந்தைக்கு கழிப்பறையில் வீசி சென்ற அடையாளம் தெரியாத நபர் யார் என்று OMR சாலையில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர். 25 ஆண்டுகளாக தமிழக தேர்தல் அரசியலில் தடம் பதித்து வந்த விசிக முதல் முறையாக தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளது. அதை கொண்டாடும் விதமாக ஈரோடு கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் SM சாதிக் தலைமையில் ஈரோடு மண்டல செயலாளர் ஜாஃபர் அலி இவர்கள் முன்னிலையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கும் பெரியாரின் திருவுருவ சிலைக்கும் மலர் மாலை வைத்து புகழஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் ஆல்ரின், ராஜேஷ், செந்தில்குமார், வைஜுல் அகமது, சித்திக், வழக்கறிஞர் எழிலரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் எலந்தங்குடி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சீத்ரளா மகாமாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் 34ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. மெயின் ரோட்டில் உள்ள குளக்கரையில் இருந்து சக்தி கரகம் புறப்பட்டு மேளதாள வாத்தியங்கள் முழங்க வீதி உலாவாக ஆலயம் வந்தடைந்தது. தொடர்ந்து ஆலயத்தின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் சக்தி கரகம் இறங்கியதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர்.
திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு வருகை தந்த புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சதீஷ்குமாருக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்கி வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அலுவலகத்தில் பொறுப்பேற்றவுடன் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குட்கா போன்ற போதை விற்பனை முற்றிலும் ஒழிக்கப்படும், சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் முழு கவனம் செலுத்தப்படும் என கூறினார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அடுத்த உஞ்சனி கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள் மற்றும் தங்களது குழந்தைகளை தோளில் சுமந்து தீமிதித்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே தெருக்கடை பகுதியில் அரசு டாஸ்மாக் கடை மற்றும் பார் செயல்பட்டு வருகிறது. இந்த டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்த கேட்டு அந்த கடந்த காலங்களில் பொதுமக்கள் அரசுக்கு மனுக்கள் மற்றும் போராட்டங்கள் நடத்தியும் இதனை அப்புறப்படுத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்பொழுது பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு 500 மீட்டர் தொலைவில் பள்ளி மற்றும் ஆலயங்கள் இருந்தால் அந்த கடையை அப்புறப்படுத்தப்படும் என அறிவித்திருந்தது. ஆனால் இந்த கடை அகற்றப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கடையின் முன்பு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்து இன்னும் முழுமையாக 1 மாதம் கூட முடியாத நிலையில் ஒரே வாரத்தில் லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழித்து கட்டிவிட்டோம் என மார்த்தட்டி பேட்டி கொடுத்திருக்கிறார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அதே வேளையில் தாவேகா நிர்வாகிகள் சிலர் வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாக பரவி வரும் தகவல் மக்கள் மத்தியில் பேசுபொருளாகி இருக்கிறது. வேலூர் மாவட்டம் கனியம்பாடி வட்டாரத்தில் 25க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் இயங்கி வரும் நிலையில் அங்கு கார் மற்றும் பைக்குகளில் சென்ற ஒன்றிய தாவேகா செயலாளர் விஜயகுமார், நிர்வாகிகள் லோகேஷ், ஈஸ்வரன் ஆகியோர் உரிமையாளர்களிடம் நடப்பது எங்கள் ஆட்சி, எங்களுக்கு மாதம் ரூபாய் 1 லட்சம் மாமூல் கொடுத்தால்தான் சூளை நடக்கும், இல்லையென்றால் இழுத்து மூடுவோம் என்று மிரட்டல் விடுத்ததோடு ஆபாச வார்த்தைகளால் திட்டி அட்டகாசத்தில் ஈடுபட்ட சம்பவம் வீடியோ ஆதாரத்தோடு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சென்னையில் அரங்கேறியிருக்கும் சில சம்பவங்கள் வியாபாரிகளை கொந்தளிக்க வைத்துள்ளது. பல்லாவரம் எம்எல்ஏவின் பிஏ என்று கூறிக்கொண்டு ஒருவர் பழக்கடையில் பழங்கள் வாங்கிவிட்டு காசு தர மறுத்த சம்பவம் வைரலான நிலையில் தமிழக நிதித்துறை அமைச்சரான மரிய வில்சன் தொகுதிக்கு வரும் சென்னை காசிமேடு பழைய ஏலக்குடை பகுதியில் தாவேகா நிர்வாகிகள் வசூல் வேட்டையில் ஈடுபட்ட சம்பவமும் அப்பகுதி மீனவர்களை வெறுப்படைய செய்துள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் இல்லாத தூய ஆட்சியை தருவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சி கட்டலில் அமர்ந்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஜோசப் விஜய் இதுபோல அட்டகாசம் செய்து ஆட்சிக்கு அவ்வப்பெயர் ஏற்படுத்தும் தனது கட்சி தொண்டர்களுக்கு கடிவாளம் போடுவது எப்போது?